ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு சிக்கன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் சில்லிக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம சிக்கனை வெட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சைஸ் உங்களுக்கு தெரியுது இதில் எப்படி நான் போட்டிருக்கிறேன்னு. இந்த சைஸுக்கே நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் சிக்கன் பீஸை ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, இவ்வளோதான். வேறு எதுவுமே போட தேவையில்ல. மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ ஒரு பவுடர் இருந்தால் கூட ஓகே தான். ரொம்ப ரெண்டுமே போடணும்னு இல்லை. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. டைம் இல்லைன்னா கூட ஓகே, உடனேவும் போடலாம். ஆனால் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 நிமிஷம் அது மற்ற காய்கறிலாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் அது தனியாக இருக்கட்டும். இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிச்சு எடுத்துட்டு தான் மற்றதெல்லாம் பண்ணணும். அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொரிக்க தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே 10-20 பீஸாக போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், போட்டுட்டேன். எல்லாமே லைட்டாக வதங்கணும். ரொம்ப ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை. அந்த மேலே கோட்டிங் ஃப்ரை ஆனாலே உள்ள சிக்கன் வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் தான் போட்டு 2 பக்கமும் மாற்றி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துட வேண்டியது தான். எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணுவோம். இதுக்கு தேவையான கேப்சிகம், கார்லிக் இதுதான் தேவை. நான் அதை சொல்கிறேன். கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தாளோட வெங்காயம் இருக்கு இல்லையா, நம்ம வெங்காயம் அந்த பெருசு வெட்டுறதில்ல. இது வெங்காய இலையோட வெங்காயத்தை தான் போட்டிருக்கிறேன். இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கார்லிக் நல்லா ரெட்டாக ப்ரௌனாக வந்துடணும். அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டு, வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓவராக வதங்கினாலும் கலர் மாறிடும். இப்போ வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம கேப்சிகம் போட்டுடலாம். கேப்சிகமும் ரொம்ப வேக தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட போதும். அது லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம உப்பு, சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வினிகர் ஒரு 2 ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன். இதுதான், ஜாஸ்தி எந்த பொருளுமே இதுக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாம் ஸ்பூன் கணக்கில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவை, புளிப்பு எப்படி தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி போட்டுக்கலாம். இது நான் சொன்னது தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு தேவையான மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அது நமக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வரணும். இந்த சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டிட்டோன்னா இதில் நமக்கு மைதா கோட்டிங் இருக்கு இல்லையா, இப்போ தண்ணி ஊற்றும் போது அது ஒரு க்ரீமி மாதிரி வரும். லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா அந்த க்ரீமினஸ் வரும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தாளை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.